Hello, my dear students and parents. Tamil Nadu state rank list is released. ஓகே, அப்போ நம்ம ஆக்சுவலி எத்தனை மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாகவே நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? நமக்கு கம்யூனிட்டி வைஸ் எத்தனை பேர் பிசியில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, எம்பிசி என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த ஸ்டேட் ரேங்க் வந்துருச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எத்தனை மார்க் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் சீட் தமிழ்நாட்டில் எது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். இதுதான் almost exact the cutoff prediction. Okay, TN state rank list released. Okay, இப்ப சீட்டு கிடைக்குமா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜெனரல் ரேங்க் 1454 வரைக்கும் போன வருஷம் 2025ல 534 மார்க் வரைக்கும் ஓபன் காம்படிஷன்ல கிடைச்சிருக்கு. இது ஜெனரல் ரேங்க். கம்யூனிட்டி ரேங்க், பிசி கம்யூனிட்டி ரேங்க் 2011 வரைக்கும் போன வருஷம் 506 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் should be 203 or smaller than that. அப்ப மார்க் 502 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 1155 494 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்புறம் எஸ்சி பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் 787 434 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர். எஸ்சிஏக்கு 396 வரை கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு 397 வரைக்கும் கிடைச்சிருக்கு. சரி, இந்த வருஷம் என்ன ஆகுது அப்படிங்கறது தான் நம்ம இப்ப பேசுறோம். என்ன நமக்கு க்ளோசிங் மார்க் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2025ல கவர்மெண்ட் சீட்ஸ் 5050. இப்போ ஒரு 150 சீட் 3 காலேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியும். அதனால 5200 சீட். பிரைவேட் சீட்ஸ் 8000ல இருந்து 8799 வரைக்கும் போயிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் 13000ல இருந்து 13999 வரைக்கும் போயிருக்கு. நம்ம இப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பத்தி தான் பேசுறோம். 5050ல இருந்து 5200 வரைக்கும் சீட்டு போயிருக்கனால ஒரு 150 சீட் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 780 சீட்ஸ். அந்த 15% calculation on this 15% calculation on the 5050. இது 15% calculation on 5200. அதனால ஆல் இண்டியா சீட் 802. மீதி 85% 4420. இது 4547. இத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். The 85% இந்த சீட், இதுல நமக்கு ஒரு 127 சீட்டு கிடைக்குது. 7.5க்கு ஒரு 10 சீட்டு போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதனால நம்பர் ஆஃப் காலேஜஸ் சேம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதே தான், இஎஸ்ஐசி காலேஜ் அதே தான், பிரைவேட் காலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் 74ல இருந்து 79 போயிருக்கு இந்த வருஷம். ஸோ நம்ம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் இதுதான். ஸோ இந்த மார்க்கை விட உங்களுக்கு அதிகமா இருக்கு அல்லது ஒரே ஒரு மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒரு மார்க் கம்மி அப்படின்னா 120 சீட்டு எக்ஸ்ட்ரா வர்ற காரணத்தினால. ஓகே, அப்போ ஓப்பன் காம்படிஷனா இருந்தா 574 or 573 will be the cutoff. BCR இருந்தா 534 or maybe 533. இந்த ஒரு மார்க் குறைக்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு, தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் இஸ் too good, very very good compared to national level. அப்ப தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டால போனால் நமக்கு கொஞ்சம் சீட் அவங்க எடுத்தால் கொஞ்சம் குறையும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்மளே 3 கவர்மெண்ட் காலேஜில் ஈச் 50 150 சீட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனாலையும் கொஞ்சம் ஒரு மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் த கட் ஆஃப் வில் பி 523 அல்லது 522. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 525 அல்லது 524. அண்ட் எஸ்சி கட் ஆஃப் வில் பி 467 to 466. SCA 437, almost the same or 1 mark less. And ST 433 or 432. இதுதான் இந்த வருஷத்துக்கான நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்.
ஓகே, மார்க் அதிகமா இருக்கு அப்படின்னா நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது செகண்ட் ஆர் தேர்ட் அட்டெம்ப்ட்ல பண்ணியிருந்திருக்கலாம். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைவரும் கொண்டாடுங்கள் உங்கள் வெற்றியை. வாழ்த்துக்கள். சரி, கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு, அதனால வாழ்க்கையில ரொம்ப துவந்து போயிடக்கூடாது. நம்ம எப்போதும் சொல்றது தான், தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு. அது சும்மா பேச்சுக்காக சொல்றது இல்லை, அது எப்போதுமே உண்மை. சோ நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு யாருமே கவலைப்பட வேண்டாம். எங்களால முடிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம சக்தி நீட் அகாடமியில ரொம்ப பிரமாதமா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே நடத்துறோம். அருமையா டெஸ்ட் எல்லாம் கோச்சிங்லாம் கொடுக்குறோம். பட் எஸ்பெஷலி பிசிக்ஸ் மற்ற சென்டர்ஸை விட சூப்பரா பண்றோம். அது நீங்க டெமோ பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, there is a free demo week which we are arranging from 15th. அது சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐ வாண்ட் ஃப்ரீ டெமோ வீக். இது மதுரையில ஃப்ரீ டெமோ வீக் இருக்கு, திருச்சியில ஃப்ரீ டெமோ வீக் இருக்கு. அதற்கான தேதி என்ன, வென்யூ என்ன, எங்க வரணும், எப்போ வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் ஃப்ரீ டெமோ வீக் அப்படின்னு போடுங்க. இங்க படிக்கிறது, கோச்சிங், அந்த 1 வீக்குக்கான ஃபுட்டு, அகாமடேஷன், மெட்டீரியல், டெஸ்ட், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. Thank you so much.